புதிய நாளிலே கூட ஆண்டவர் நம்மோடு பேசும்படி கேட்போமா? பரிசுத்த தேவனே, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் வல்லமையுள்ள தேவனும் நீதியின் சூரியனாகிய இயேசுவே, இந்த புதிய நாளிலே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அற்புதத்தை, ஒரு புதிய காரியத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீ செய்வீராக. நடக்க முடியாத காரியங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். அப்படியே சேவக நன்றி இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், அதுல 1ஆம் வசனத்தோட வாசிப்போம். எபேசு சபையில் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இதுதான் 7 நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர். நட்சத்திரம் இங்கிருந்து பார்க்கத்தான் முடியும். நம்ம இங்கிருந்து பார்த்தா எத்தனையோ மில்லியன், எத்தனையோ கோடி தூரத்துல இருக்கு நட்சத்திரம். ஆனால் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் அவங்களை ஒவ்வொரு மாதிரி ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்க. அது மாத்திரம் நட்சத்திரங்களை போல நம்மளை வாழ வைக்கிற தேவன். எப்படி அப்படின்னா, நீ நட்சத்திரத்தை போல பெருகுவீங்க. யாரை பார்த்து சொன்னாருங்க? ஆபிரகாமை பார்த்து சொன்னார் ஆண்டவர். நீ வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் நீ எண்ணு. நம்முடைய ஆண்டவர் ஏதோ நம்மளை அப்படியே விட்டு போற தேவன் அல்ல, நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவர். அது மாத்திரமல்ல, என்ன பண்ணா, நட்சத்திரத்தை கையில ஏந்தி கொண்டார். நட்சத்திரத்தை மாட்டி ஏந்தி கொள்ள, நட்சத்திரமாகிய நம்மளை ஆண்டவர் கையில ஏந்தி சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். இது மட்டும் சுமந்தினவர், தாங்கினவர், தப்புவித்தவர், இனியும் தப்புவிப்பார். அவர் கைகளை ஏந்தி கொண்டு வைத்திருக்கார். அவங்களை கரத்திற்கு இயேசுனுடைய தேவனுடைய கரத்திற்கு யார் நம்மளை பறிக்க முடியும்? யாரும் நம்மளை பறிக்க முடியாது, யாரும் நம்மளை தொட முடியாது. ஏன்னா தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கிறீங்க. அவருடைய சட்ட நிழலுக்குள்ளே அவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது நம்ம யாரும் தொட முடியாது. ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கா சொல்றார். 7 சபையில குறித்து ஆண்டவர் இந்த வெளிப்படுத்த விசேஷத்தை எழுதுகிறார். இந்த யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த வீடியோ பார்த்துக்கணும் அருமையா தேவ பிள்ளைகளை. கர்த்தர் உங்க நட்சத்திரங்களாய் பார்க்கிறார். நீங்க பார்க்கிறவருமாய் தேவன் பார்க்கிறவர் அல்ல. என்ன பண்ணார் ஆண்டவர்? நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறவர். அது மாத்திரமல்ல, 7 பொன் விளக்கு மத்தியில் என்ன பண்றார்? உலாவி கொண்டிருக்கிறவர். உலாவுகிற ஆண்டவர் இந்த காலை நேரத்துல நமக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் இருக்கிற இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். நீங்க எப்பேற்பட்ட எந்த இடத்துல இருந்தாலும் எது உலாவுதல்? இயேசு கிறிஸ்து உலாவும் பொழுது எந்த அசுத்தமான கிரியைகள் உங்களுக்குள்ளே உலாவ முடியாது. இயேசு கிறிஸ்து உலாவுகிற இடத்துல அந்த சத்துருவின் கிரிகள் நிர்மூலமாகும். இயேசு அந்த வீட்டுக்குள்ள அந்த உலாவி கொண்டிருந்தான். உலாவி கொண்டிருக்கிற ஆண்டவர். ஒருவேளை பயந்து கொண்டிருக்கிறீங்களா? என் குடும்பத்துல அது இருக்குன்னு சொல்றாங்க, இது இருக்குன்னு சொல்றாங்க. எது உங்க குடும்பத்தை எது நெருங்க முடியாது. எதை உள்ளா விடணுங்க? இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை, இயேசுனுடைய பிரசன்னத்தை நீங்க உலாவ விட வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை இவர்களை உலாவட்டும், உங்களுடைய அன்பு இவர்களை உலாவட்டும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே உலாவட்டும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்குள்ளே உலாவட்டும் ஆண்டவரே என்று கேட்டு பாருங்க. ஆண்டவருடைய கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். என் பிள்ளைய அலங்கழிக்குது, என் வாழ்க்கைய பயங்கரமான போராட்டமா இருக்கு, எனக்குள்ள உலாவுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர் அதான் 2வது சொல்லுது, உன் கிரியையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் என்ன பண்றேன், பொல்லாப்பை குறித்து என்ன பண்ணுது, சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் எல்லாவற்றையும் என்ன பண்ற ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன்னை என்ன பண்றாரு? உன் பொறுமையை பார்க்கிறாரு, உனக்கு பிரயாசத்தை பார்க்கிறாரு, நீங்க படுற பிரயாசத்தை பார்க்கிறாரு, உங்க பொறுமை எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு? சோத்திரம், சில காரியங்களை விட்டு என்ன பண்ணும்? வெளியே வர வேண்டும். அப்பதான் நட்சத்திரத்தை பார்க்க முடியும். நம்ம மோடம் போட்டுச்சுன்னா, மழை வீசினா நட்சத்திரம் மறைச்சிடும். ஸ்தோத்திரம். நட்சத்திரத்தை மறுபடியும் அந்த தரிசனத்தை அவங்க தருவார். ஒருவேளை தரிசனம் மறைஞ்சு நினைக்காதீங்க. நிச்சயமா தரிசனம் வைக்கப்பட்ட முடிவில விளங்கும். அது பொய் சொல்லாது. அதற்கு நீங்க காத்திருங்க. ஆண்டவர் உலாவும்படி கேளுங்க. ஆண்டவரே எனக்குள்ள உலாவுங்கன்னு சொல்லி கேளுங்க. இயேசு உலாவும் பொழுது உங்க வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை கத்த நடக்கப்படும். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உடைய பிள்ளைகளோடு பேசினதுக்கு நன்றி. உடைய பிள்ளைகளுக்குள்ள உலாவுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை கைகளை ஏந்தி கொள்ளுங்க ஆண்டவரே. மறைத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.